சைனாவில் சும்மா ஒரு சபை, ஒரு அம்மா நடத்துகிறார்கள். 1500 விசுவாசிகளுக்கு அதிகமாக உள்ள சபை. அவங்க இப்ப உயிரோடு இருக்கிறார்களா என்று தெரியாது. பாருங்க, அவங்களுடைய சாட்சி, கணவனை அந்த சைனா கம்யூனிஸ்ட் நாடு என்ன பண்ணிச்சுன்னா, அவர் கிறிஸ்துவை ஆராதித்ததுனால கொலை செய்து விட்டது. 2 பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. இந்த அம்மாவை பிடித்து ராஜ துரோக குற்றத்திற்காக சிறையில் அடைத்தார்களாம். கம்யூனிஸ்ட் நாடு சின்ன பிள்ளைகளை கொண்டு போய் விட்டு கேட்டது, இயேசுவை மறுதலித்தா இந்த 2 பிள்ளைகளோடு நீ வீட்டிற்கு போகலாம் என்று. அந்த அம்மா எழுதி கொடுத்தார்கள், நோ, ஜீவன் உள்ளது வரையிலும் இயேசுவுக்கு தான் முதலிடம் என்று. பாருங்க, அந்த 2 பிள்ளைகளையும் அந்த கம்யூனிஸ்ட் நாடு அந்த நாத்திக கொள்கையில் ஒரு ஹாஸ்டல்ல வளர்த்தினார்களாம். 23 வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்து இவங்க போகிறார்கள். மகனை தேடி அலைகிறார்கள். மகன் ஒரு இடத்தில் கண்டுபிடிக்கப்படுகிறார். பாருங்க, திபெத் நாட்டில் மகன் ஒரு அரசாங்க அதிகாரியாக இருக்கிறாராம். அம்மா அந்த வீடை பார்த்து போகிறார். மகன் சொன்னான், நீ யாரென்றே எனக்கு தெரியாது, காரணம் உன்னையும் என்னையும் நீ ஆராதிக்கிற இயேசு பிரித்து விட்டார், அதனால வீட்டை விட்டு வெளியே போய் என்று. பாருங்க எவ்வளவு கடினமான சூழ்நிலை. ஆனாலும் அந்த அம்மா சொன்னார்கள், என்னுடைய மகன் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்னை தள்ளாதவர் ஒருவர் உண்டு என்று. அல்லேலூயா. அதற்கு பிறகு அவருடைய ஊழியத்தை தொடங்கினார். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அவங்க ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தார்கள், அவருடைய சாட்சி உயிரோடு இருக்கிறார்களா என்று தெரியாது. ஆனால் சிறைச்சாலைக்கு வந்த பிறகு அவர்கள் அந்த கம்யூனிஸ்ட் நாட்டில் சம்பாதித்தது சுமார் 1500க்கு அதிகமான விசுவாசிகள். அல்லேலூயா. அதான் நம்ம பாடினோம், என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா.